டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் மூலிகை மருத்துவத்தின் சிறப்புகளை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம மருத்துவர் நமக்காக எந்தெந்த நோய்க்கான தீர்வுகளை சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஒரு காலத்துல உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருந்த கொடிய நோய் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் கேன்சர் தான். இந்த நோயை பார்த்து மக்கள் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க, நம்ம பயப்படவே வேண்டாம். ஏன்னா பாரம்பரியமா நம்ம மூலிகை மருத்துவத்துல இந்த நோய்க்கு ஒரு ஈஸியான மருத்துவம் இருக்கு. அது என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் ரத்தத்தில் புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரத்த புற்றுநோய்க்கான மருத்துவத்தை இப்போ பார்க்க போகிறோம். ரத்த புற்றுநோய் எதனால் வருது? அதிக அளவு புகைப்பிடிக்கிறதால வருது. இன்றைக்கி நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறினாலே நம்ம ஓட்டுற இருசக்கர வாகனத்தினுடைய புகைகளும் எல்லா வண்டியினுடைய புகைகளும் வீட்டை சுற்றி அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் குறைவாக இருக்குது. அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்றே இல்லை. மழை பெஞ்சாலும் அமில மழை தான் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த அளவு புகை மண்டலத்துக்குள்ளேயே தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி சிகரெட்டு பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. கடை வீதிக்கு போயிட்டு வந்தாலே போதும். நீங்கள் ஒரு வெள்ளை துணி எடுத்து முகத்தை தொடச்சிங்கன்னா அந்த வெள்ளை துணி முழுவதும் கருப்பாயிடும். அது முழுவதும் சுவாசத்துக்குள்ளே போய் உள்ளே எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சிது. அப்போ ரத்தம் கெட ஆரம்பிச்சிருது. இது பத்தாதுன்னு இவங்க சிகரெட்டு பிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 சிகரெட்டு பிடிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு சிகரெட்டு தேவையே கிடையாது. ரஷ்யாவில் 110 சிகரெட்டு வரைக்கும் குடிக்கலான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஊரில் உள்ள குளிருக்கு அது செல்லும். நம்ம ஊரில் இதெல்லாம் தேவையே இல்லாது. ஆனால் இவங்க குடித்து கண்டிப்பாக இவங்க உடம்பெல்லாம் கெடுத்துக்கிறாங்க. கெடுத்துருக்கும் பொழுது அவங்களால முடியாமையால் இன்றைக்கி போனீங்கன்னா ரத்தத்தை மாற்றி அனுப்புகிறாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை ரத்தத்தை புதுசாக மாற்றணும். எத்தனை முறை மாற்றினாலும் அதை உள்ளே படிஞ்சிருக்கிற புற்றுநோய் சரியாகாது. திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சரி செய்யணும்னா சுலபமான மருத்துவம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது என்ன இதுன்னு கேட்பாங்க. திராட்சை பழத்தை குறைஞ்சது 6 மாதம் தொடர்ச்சியாக வேறு எந்த உணவும் இல்லாமல் பன்னீர் திராட்சையை மட்டும் சாப்பிட்டு வந்தால் இந்த புற்றுநோயானது சரியாயிரும். இந்த புற்றுநோய் சரியாகுதுன்னா திராட்சை பழத்தில் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுவும் விதையுள்ள திராட்சை, பன்னீர் திராட்சைக்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீத்தா இலை, சீத்தாப்பழம் நம்ம சாப்பிட்றோம். அந்த சீத்தா பழத்தினுடைய இலை, இந்த சீத்தா இலையை நம்ம பயன்படுத்தினோம்னா புற்றுநோய் வளர்கிறத தடுக்கக்கூடியது. நம்ம மொத்தமாக அதை அறுத்து எடுக்க முடியல அப்படின்னாலும் அதை தடுத்து நிப்பாட்டலாம். தடுத்து நிப்பாட்டினாலே கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களுடைய கஷ்டம் குறையும் போது நிறைய நல்லது நடக்கும். அவங்க வலி தாங்க முடியாமல் இருப்பாங்க. எந்த இடம் உடம்பு முழுவதும் வலிக்கும். உடம்பு முழுவதும் ரத்தம் எங்கெங்கே ஓடுதோ அத்தனை இடமும் வலிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய்க்கு என்ன படம் போட்டிருப்பாங்கன்னா நண்டு படம் தான் போட்டிருப்பாங்க. நண்டு என்ன போட்டிருக்காங்க, இங்கே தொட்டால் இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் தொட்டால் இந்த பக்கம் ஓடும், எங்கே தொடுறோமோ அது வேறு பக்கம் ஓடும். அதே மாதிரி தான் இந்த புற்றுநோயின்றது வளரக்கூடியது. புத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. வளர்றதை தடுக்கலாம். அதை முழுமையாக சரி செய்யணும்னா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் தான் இருக்குது. இன்றைக்கி மருந்தடிக்கிறாங்க. மருந்தடித்து அந்த நெல் பயிருக்கு மருந்தடிக்கிறாங்க. அந்த மருந்து நெல்லுக்குள்ளே போய் அரிசிக்குள்ளே போய் இருக்குது. அதை சாப்பிட்ற நமக்கு எங்கேருந்து புற்றுநோய் வருதுன்னு நமக்கே தெரியாது. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா காசர்கோடில் ரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய், குடல் புற்றுநோய், எல்லா புற்றுநோயும் இருக்குது. ஏன்னா அங்கே அதிக அளவு மருந்தடித்து இன்றைக்கி அந்த ஒரு பகுதியில் மருந்தை அடிக்கக்கூடாது, ஒரு மருந்தையே நிறுத்தி வச்சுருக்காங்க அரசாங்கமே. அந்த அளவுக்கு புற்றுநோய் வருது. அந்த புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் துளி துளியாக போய் சேருது. நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் விஷத்தை சாப்பிடலை. துளி துளியாக சேரும்பொழுது அது ஒரு துளி சேரும்பொழுது நம்ம உடம்புல ரத்தத்தை கெடுக்கும். ரத்தத்தினுடைய பிளாஸ்மா கெட்டு போயிடும். அது கெட்டுச்சுன்னா அப்படியே புற்றுநோயாக மாறுறது. அது புற்றுநோயாக மாறுறதை அதை தடுக்கக்கூடியது இந்த சீத்தா இலை. இந்த சீத்தா இலை மட்டும் இல்லை, நம்ம பன்னீர் திராட்சையை பயன்படுத்துகிறோம். பன்னீர் திராட்சையை உணவாக எடுத்துக்கிறணும். நீங்கள் புற்றுநோய் வந்தவங்க எதுவுமே சாப்பிட முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களால எதையுமே சாப்பிட முடியாது, எதுவுமே ஒப்பாது. ஆனால் பழச்சாறு மட்டும் குடிக்கலாம். அந்த ஒரு பழச்சாறு எதுனா இந்த பன்னீர் திராட்சையை மட்டும் விதையும் தோலும் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து அதோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா 6 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த புற்றுநோய் வளர்றது தடுக்கும். அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து குறைபடும். மஞ்சள், ஏன் மஞ்சளை பயன்படுத்துகிறோம்? இந்த திராட்சையில் இருக்கிற பூஞ்சானங்கள் மருந்தடித்ததை அந்த மருந்தினுடைய கலவைகள் மேலும் புற்றுநோய் வளர்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள். இந்த மஞ்சளை அரைச்சி இந்த மஞ்சளில் இந்த திராட்சையை கழுவுறதுக்காண்டி தான் இந்த மஞ்சளை பயன்படுத்துகிறோம். வெள்ளை மிளகு, வெள்ளை மிளகை பயன்படுத்தும் போது அந்த புற்றுநோய் வளர்கிறத கட்டுப்படுத்தும். இது அதிக அளவு பயன்படுத்தாமல் மருத்துவர் ஆலோசனையோடு தான் பயன்படுத்தணும். இந்த திராட்சையோடு இது சேரும் பொழுது புற்றுநோய் கட்டுப்படும். அது வளருதோ இல்லையோ வளர்றதை தடுக்கலாம்.
மீண்டும் மீண்டும் வளர்கிறதுக்கு காரணம் இப்போ நம்ம ஒரு பக்கம் சுத்தம் பண்ணிக்கிட்டே போகிறோம், ஒரு பக்கம் குப்பையை போட்டுக்கிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு குப்பை மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எல்லாமே உரம் போட்டது, ரசாயன உரம் போட்டதால் அது அத்தனையும் குப்பை தான். அது மீண்டும் மீண்டும் வளர செய்யும். அப்போ நம்ம உணவை மாற்றிக்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு உணவை சாப்பிட்டோமா, மத்தியானம் வயிற்றோட்டம் போச்சுன்னா அந்த உணவை நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது எதுலேருந்து வந்துச்சு? உணவில் வந்துச்சு. இந்த உணவு வந்து இயற்கை முறையில் எடுத்தால் அதிக நாள் வாழலாம். இல்லை அதிக அளவு கீரைகளையே சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த புற்றுநோய் கட்டுப்படும். இந்த வெள்ளை மிளகு வந்து நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்தும் போது இதனுடைய காரத்தன்மையானது புற்றுநோயை வளர்றதை தடுக்கும். சீரகம், ஏற்கனவே சீரகம் சொல்கிறோம், உள்ளே வந்து தங்கமாக்கும். சீரகம் வந்து உடலை தங்கமாக்கக்கூடியது. புற்றுநோய் வளர்றதோ இல்லை வேறு எது வந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது சீரகம். சீரகத்தை பயன்படுத்தும் போது உடல் முழுவதும் இருக்கிற தேவையில்லாத கிருமிகளும் தேவையில்லாத அழுக்குகளும் வெளியாகும். அழுக்குகள் வெளியாக நம்ம உடம்பு வந்து பவித்திரமாகும். பவித்திரம்னா தங்கமாகும். தங்கம்னா என்ன? இந்த உடல் இவ்வுலகில் தங்கும், அதுக்கு பேர் தான் தங்கம். தங்கம்னா தங்கம் கிடையாது. இந்த உடல் வந்து இந்த உலகத்தில் தங்கம்னா இந்த உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லை, சுத்தமான உடம்புன்றது தான் பேர். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பத்தரை மாதத்து தங்கம்னா பற்று அற்றால் இவ்வுடல் இவ்வுலகில் தங்கும்னு சொல்லுவாங்க. பற்றுனா ஆசை, ஆசை இல்லாதவனுக்கு இந்த உடல் வந்து அதிக நாள் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் தங்கம்னு சொல்கிறோம். உப்பை வந்து பயன்படுத்தி இந்த திராட்சையை கழுவுறோம். இந்த திராட்சையை கழுவும் போது இதில் உள்ள மருந்து பொருள்கள் வெளியாகும். அதில் தேவையில்லாத கிருமிகள், நச்சு கிருமிகள் எல்லாமே கழுவி களைஞ்சிரும். உப்பு போடும்பொழுது சிறு சிறு கிருமிகள் எல்லாம் செத்துரும். நீங்கள் சாதாரணமாக ஒரு கொசு கடிச்சிருக்கு, மூட்டை பூச்சி கடிச்சிருக்குன்னா நீங்கள் கடற்கரை ஓரத்தில் போய் நடந்து போயிட்டு வந்தால் அந்த விஷத்தன்மை எல்லாமே போயிடும். அந்த உப்பு காற்று பட்டாலே அந்த நோய் கிருமிகளினுடைய விஷத்தன்மை கரைஞ்சி போகும். கடலில் ஒரு முறை குளித்தோம்னா மேலில் இருக்கிற விஷத்தன்மை முழுவதும் சரியாயிரும். தோல் நோயில் இருக்கிற அந்த கிருமிகள் சரியாகும். அதே போல் தான் உப்பை வச்சு கழுவி எடுத்தோம்னா அதில் உள்ள நோய் பொருள்களும் அதில் உள்ள சிறு கிருமிகளும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இதை மருந்தாக பயன்படுத்துவோம். இப்போ இரத்த புத்துநோய் சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். இரத்த புத்துநோயை சரி செய்கிறதுக்கான மருந்து இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். முதல்ல வந்து இந்த பன்னீர் திராட்சையை முதல்ல சுத்தம் செய்யணும். சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றிருக்கோம். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டுக்கிறணும். நல்லா கரைச்சிடணும். அதை கரைச்சிட்டு அது ஒரு பவுலில் வச்சுக்கிறணும். இன்னொரு கண்ணாடி இதில் கிண்ணத்தில் வந்து மஞ்சளை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். மஞ்சள் பொடியை வச்சு அதுலேயும் வந்து ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றிக்கிறணும். திராட்சை பழத்தை வந்து முதல்ல வந்து உப்பு தண்ணியில் போட்டு கழுவணும். உப்பு தண்ணியில் போட்டு கண்டிப்பாக 1 நிமிஷமாவது அந்த உப்பு தண்ணிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து கிருமிகள் எல்லாம் உப்பு பட்டதுமே எல்லா கிருமியும் இறந்து போகும். மருந்துகள் இருந்தாலும் அந்த பூஞ்சானங்கள் இருந்தாலும் அந்த பூஞ்சானங்களும் சரியாயிடும். மருந்துகள் வந்து ஓரளவுக்கு உப்புல கரைஞ்சிரும். அந்த கரைஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் எடுத்து 2வது கலக்கணும். மஞ்சள் தண்ணியில் வச்சு கழுவும் பொழுது மிச்சம் மீதி இருக்கிற பூச்சிகளோ அல்லது மருந்துகளோ அதில் வந்து கழுவி களைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள மருந்து பொருட்கள் நம்ம உடம்புல போய் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடாது. நம்ம சொல்லுவாங்க குத்து காயம் கொஞ்சம்னா கோர்வை காயம் கொஞ்சம், நம்ம மருந்து கொடுத்து நோயை அதிகப்படுத்திடக்கூடாது. அந்த நோயை கட்டுப்படுத்தணும். அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். செஞ்சால் தான் அது வந்து அதில் உள்ள பூச்சிகளோ அதில் உள்ள கிருமிகளோ நம்மளை போய் தாக்காமல் இருக்கும். அவங்க மருந்து கொடுத்தாங்க, மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நோய் அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் அதிகமாகாமல் தடுக்கணும்னா உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் கழுவி அதுக்கப்புறம் அந்த பழத்தை உதுத்து எடுத்து அதுக்கப்புறம் தோல் விதை இது கண்டிப்பாக அதில் இருக்கணும். அதை வந்து வெளியே எடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறணும். அந்த சேர்த்து அரைச்ச கூழை வந்து நம்ம பயன்படுத்தணும். மிளகு வந்து ஒரு 10 மிளகு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மிளகை வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த மிளகோடு சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இவ்வளோ சீரகம் சேர்த்துக்கிட்டா போதும். இதை வந்து நல்லா அரைக்கணும். இந்த அரைச்சி எடுத்ததை இந்த திராட்சை பழ சாறில் வந்து இது கலக்கணும்.
இந்த சீத்தா இலையை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சீத்தா இலையில் ஒரு இலை அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. நம்ம வந்து அதிகம் சேர்க்க தேவையில்ல. ஒரு இலை அரைச்சி எடுத்தால் இவ்வளோ தான் கிடைக்கும். ஒரு இலையை அரைச்சி எடுத்து நம்ம காட்ட முடியாது, அதனால் கொஞ்சம் நிறையா போட்டு அரைச்சிருக்கோம். அதில் வந்து இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த திராட்சை பழத்தோடு நம்ம சேர்த்துறோம். அப்படி சேர்த்து அதை கலந்துக்கிறோம். அதிக அளவு சேர்க்கக்கூடாது. சீத்தா இலை வந்து அதிக அளவு கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. ஒரே ஒரு இலை தான் அரைக்கணும். அந்த ஒரு இலையினுடைய சாறு தான் இப்போ நான் அந்த திராட்சை பழ கூழில் சேர்த்துருக்கேன். அந்த திராட்சை பழத்தோடு சேர்த்து 10 மிளகு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது ஒரு சிறந்த மருந்து. வயசானவங்களுக்கு தொண்டை வந்து வீங்கியிருக்கும், தொண்டைக்குள்ளே எந்த ஒரு உணவும் இறங்காது. அந்த குழாய்கள் மூலம் உணவுகளை செலுத்துவாங்க, சிரஞ்சில் எடுத்து செலுத்தி உள்ளே இது பண்ணுவாங்க. அப்போ வந்து உள்ள நீராகாரம் மட்டும்தான் போகும், கட்டி உணவு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தொண்டை வந்து வீங்கி உணவு குழாய்கள் சுருங்கி போயிருக்கிறவங்க, அந்த புத்துநோய் வந்து கெட்டு போயிருக்கும். அதில் வந்து இதை கொடுத்தோம்னா, இந்த பழக்கூழ் வந்து திராட்சை பழத்தில் வந்து செஞ்சுருக்கோம். இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். சாதாரணமாக நம்ம சாப்பிட்டோம்னா அந்த புத்துநோய் வராமல் தடுக்கும். வந்தவங்க சாப்பிட்டா அதுக்கு மேலே வளர விடாமல் தடுக்கும். அப்போது இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இது குறைஞ்சது 200 மில்லி சாறு எடுத்து அதில் ஒரே ஒரு இலையை தான் சேர்க்கணும். 10 மிளகுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அது வெள்ளை மிளகு சேர்த்துக்குங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து ஒரு 200 மில்லி அளவுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதத்தில் அந்த புத்துநோயினுடைய அளவை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும். இல்லைன்னா அளவு கூடாமல், சுத்தமாக கூடாமல் அதே அளவில் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈமு கொடுக்குறேன்றாங்க, வேறு என்னென்னமோ செய்கிறாங்க. அவங்கள படுக்க வச்சு கஷ்டப்படுத்தி உணவே சாப்பிட முடியாமல் கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுடைய கடைசி கட்டம் முடிஞ்சிருது. தப்பிக்க வழியே கிடையாது. இதுக்கு மருந்தே இல்லைன்னு வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு மருந்து இருக்குது. ஒரு பெரியவருக்கு வந்து இந்த புத்துநோயால் நாக்கில் ஒரு பக்கம் முழுதும் வந்ததால் நாக்கை முழுவதும் வெட்டிட்டாங்க. நாக்கு முழுவதும் வெட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து சிகிச்சை கேட்கும்போது இந்த மாதிரி செய்கையான்னு வந்து தொலைபேசி மூலியம் அவங்களுக்கு சொன்னதால் அவங்க இதை சாப்பிட்டு இப்போ சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்களே இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த நாக்கு வெட்டுறதுக்கு முன்னாடினா எனக்கு வந்து நாக்கே நல்லா இருந்திருக்கும் போல், இது ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேனே, அவசரப்பட்டுட்டேனே. நாங்கள் எந்த பொருளையும் வெட்டுறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணும். வெட்ட மட்டும்தான் முடியும், ஒட்ட முடியாது. பார்த்தீங்களா, இந்த பொருள் தேவையில்லைன்னா வெட்டி எடுத்துருவாங்க. ஆனால் அந்த பொருள் ஏன் கெட்டுச்சோ அந்த கெட்டதுலேருந்து நல்லாக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லது வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வருது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அறுத்து எடுத்து போட்டுறாங்க. அதை உள்ளேருந்தே சரி செய்யணும். அதுதான் வந்து மருத்துவம். வெளியில் வெட்டி எடுத்து போட்டால் அந்த உறுப்பு வந்து இல்லாமல் போயிடுது, அது ஒரு ஊனமாகி போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இரத்த புற்றுநோய் வந்து கண்டிப்பாக கட்டுப்படும். ரத்தத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து அதிக அளவுக்கு ஆகாமல் அவங்களுக்கு அதிக அளவுக்கு துன்பத்தை கொடுக்காம அந்த துன்பத்தை குறைக்க செய்யும். எல்லாரும் சாப்பிடலாம், பெரியவங்க சாப்பிடலாம், சின்னவங்க சாப்பிடலாம், நோயே இல்லாதவங்களும் சாப்பிடலாம். சாப்பிட்டாங்கன்னா நோய் வர்றதை தடுக்கும். நோய் வர்றதை தடுக்கிறது வரும் முன் காப்பு. வரும் முன்னாடி இந்த மருந்தை சாப்பிட்டோம்னா நல்லா இருப்போம். வாரம் ஒரு முறை சாப்பிடலாம். நோய் வந்தவங்க கண்டிப்பாக 6 மாதம் விடாமல் சாப்பிட்ணும். தினமும் ஒரு முறை ஒரே ஒரு இலை தான் எடுத்துக்கிறேன். எனக்கு அதிக அளவு இருக்குது, அதனால் நான் நிறைய இலை எடுத்துக்கணும். அது பெரிய தவறு. ஒரு இலைனா ஒரு இலை தான் எடுக்கணும். திராட்சை வந்து கண்டிப்பாக 1/4 கிலோ எடுத்துக்கிறணும். 10 மிளகு, வெள்ளை மிளகு எடுத்துக்கிறணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும். இதை கலந்து உப்பு தண்ணியிலையும் மஞ்சள் தண்ணியிலையும் அந்த திராட்சையை கழுவி எடுத்துட்டு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரத்த புத்துநோய் கட்டுப்படும். நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். பொதுவாகவே ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா புழுவெட்டு. அதாவது தலையிலையாக இருக்கட்டும் இல்லை மீசையிலையாக இருக்கட்டும் முடி வந்து அங்கங்கே கொட்டி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த நோய்க்கு நம்ம மூலிகை மருத்துவத்தில் ஒரு சூப்பரான தீர்வு இருக்குங்க. அது என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. புழுவெட்டுன்னா அங்கங்கே முடி கொட்டிக்கிட்டே வரும், அங்கங்கே உள்ள அரிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன் கொட்டுதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்தான உணவு கிடையாது. சத்து இல்லைன்னு இந்த உள்ளே இருக்கிற உறுப்புகளில் இருக்கிற அந்த கிருமிகள் வந்து உள்ளே இது பண்ணாமல் மேலே வெளியே வரவும் முடியாமல் அந்த முடியினுடைய வேர் பகுதியை போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். வேர் பகுதியை சாப்பிடும்போது கண்டிப்பாக மீசையில் ஒரு பக்கமாக கொட்டிட்டு வரும். சில பேருக்கு புருவமே இல்லாமல் போயிடும். சில பேர் தலைமுடியில் வட்டமாக இல்லாமல் போயிட்டு இருக்கும். இந்த புழுவெட்டு வந்து நீங்கள் உணவு பழக்கத்தில் முதல்ல சரி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லாருமே வந்து இயற்கை உணவு சாப்பிட்றது கிடையாது. இயற்கை உணவு சாப்பிட்டா இதெல்லாம் வராது. இயற்கை உணவு சாப்பிட்டவங்களுக்கு இந்த இதே கிடையாது. காலையில் பல் விளக்கும் போது வேப்பங்குச்சியில் விளக்குறவங்களுக்கு இந்த புழுவெட்டு வராது. நிறைய பேர் வந்து வேப்பங்குச்சியை விளக்குறது இல்லை.
அந்த காலத்தில் கறியை வச்சு நல்லா வேப்பங்கட்டையை கறியாக்கி அதை இடித்து இன்றைக்கி வந்து பல் விளக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு புழுவெட்டே வராது. இனி ஒவ்வொன்றா பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் முன் ஜாக்கிரதையாக செஞ்சாங்க. தலையில் சேக்காய் அரைச்சி போட்டு குளித்தாங்க, முகத்துக்கு வந்து மஞ்சள் போட்டாங்க. இதெல்லாம் வந்து புழு வந்து இல்லாமாக்கும், அந்த நோய் கிருமிகளை இல்லாமாக்கும். இன்றைக்கி யாரும் மஞ்சள் போடுறதில்ல, தலைக்கு சேக்காய் தேய்க்கிறது கிடையாது. சேக்காய் இல்லாமல் உசிலை அரப்பு, அந்த உசிலை அரப்போடு சேர்த்து சில பாசிப்பருப்பு, ஜாதிக்காய், பூந்திக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா தலையில் உள்ள அந்த புழுக்கள் வந்து வெட்டாமல் இருந்துச்சு. இன்றைக்கி எதுவுமே இல்லாதால சர்வசாதாரணமாக இருக்காங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. தலைக்கு எண்ணெய் வச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் கட்டுப்படும். இதை மாதம் ஒரு முறை கொஞ்சோண்டு வேப்பெண்ணெயை தலையில் தேய்ச்சாங்கன்னா அந்த புழுவெட்டே இருக்காது. இல்லை வேப்பலை அரைச்சி அதை தடவிட்டு வந்தாங்கன்னா அந்த புழுவெட்டு இருக்காது. இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நிறைய ரசாயன கலவைகள் கலந்த பூச்சிக்களை தலையில் தேய்ச்சி அதுவே வந்து முடியை உதிர வச்சிருது. அது இல்லாமல் புழுவெட்டு வேற வந்துடுது. இந்த புழுவெட்டுக்களை சரி செய்கிறதுக்கு அகத்திக்கீரை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்தால் புழு வெட்டவே வெட்டாது. நிறைய பேருக்கு இது தெரியாது. அகத்திக்கீரையை அரைச்சி கொஞ்சமாக அரைச்சி தலையில் நல்லா வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திருப்பி தலையை அலசினா அந்த புழு வெட்டே இருக்காது. இதை யாருமே செய்யறதும் கிடையாது. அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம், எந்த இடத்துல உங்களுக்கு புழு வெட்டியிருக்கோ அந்த இடத்துல நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா சீவிட்டு சார் வராமல் கொஞ்சம் தேய்ச்சிட்டு அந்த இடத்துல மீசை இருக்கிற இடத்துல எங்கேயோ தலையில் நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த புழு வெட்டு அதோட வந்து மறைஞ்சிரும். இந்த சின்ன வெங்காயத்துக்கு அந்த அளவு சக்தி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்ம வீட்லேயே கிடைக்கிறத வந்து யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா அது எல்லாம் வந்து சமையலுக்கு மட்டும்தான் அதுக்கு இல்லை, எல்லாமே மருத்துவம் தான். சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம்னா எல்லாமே மூலிகை தான். இது வந்து தனியாக மலையிலிருந்து வரணும், 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அடுத்த நாட்டிலேருந்து வந்தால் தான் நமக்கு முடி முளைக்கும், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே பக்கத்திலே இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிற வேண்டியதுதான். இதை எடுத்து செஞ்சுக்கிட்டாலே மருந்தாக போயிடும். அதே மாதிரி எலுமிச்சம் பழத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். எலுமிச்சம் பழத்தை பயன்படுத்தும் பொழுது எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு வந்து அதிக அளவு சிட்ரிக் ஆசிட் இருக்குது. இந்த அதிக அளவு சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதால இந்த எலுமிச்சம்பழத்தோட உப்பு சேர்த்து அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற புழுவெட்டு அந்த இருக்காது. புழுவெட்டு இருந்தாலும் உள்ளே இருக்கிற புழுக்கள் இறந்துடும், முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. தலையில் லேசாக எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி குளித்தாங்க, அதை தனியாக தேய்ச்சிக்கிறது. எதோட சேர்க்கணும்னு தெரியறதே கிடையாது, யாரையும் கேட்குறதும் கிடையாது. கேட்டால் அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அதனால தான் தேய்ச்சேன் அப்படின்வாங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி ஆகிப்போச்சு, சோத்துக்கத்தாழையை தேய்ச்சா நிறையா வந்து நன்மைன்னுவாங்க. சோத்துக்கத்தாழை அளவாக தான் தேய்க்கணும். சோத்துக்கத்தாழையை கண்டிப்பாக வந்து 50 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் தெரியாமல் எனக்கு வந்து உடம்பு சூடுன்னு நிறைய சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பிட்டாச்சுன்னா உடம்பு முழுதும் குளிர்ச்சியாகி தவறு வந்துடும். அப்போது வந்து அந்த புழு செத்துரும். அந்த சோத்துக்கத்தாழையை சாப்பிட்டா புழு செத்துரும், வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு செத்துச்சுன்னா அந்த புழு வெட்டு வந்து சரியாயிரும்னு நினைக்கிறேன். தவறு. தலையில் தேய்ச்சா புழு வெட்டு செத்துரும்னு நினச்சி நிறைய பேர் தலையில் தேய்ச்சி மணிக்கணக்காக விட்டுறாங்க. அது பெரிய தவறு. 1 மணி நேரம் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் வந்து கை கால் வராமல் போயிடும், இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோத்துக்கத்தாழை நன்மையை செய்யும், தீமையும் செய்யும். சோத்துக்கத்தாழைன்றது குமரி. அது என்ன சொல்லுவாங்க, குமரினா அது வந்து எப்பயுமே அது வந்து குமரி தான், அது வந்து கிழவி ஆகவே ஆகாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே 9 மறைமுகமாக எழுதியிருப்பாங்க, இந்த வயதில் வந்து குமரியை சேரவும் இருக்கும். அப்போ வந்து அந்த சோத்துக்கத்தாழையை சாப்பிட்ணுன்னு அர்த்தம், வேறு எந்த தவறான அர்த்தமும் கிடையாது. குமரியை தலையில் தூக்கி கொண்டாடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தலையில் கொஞ்சமாக வச்சு தேய்க்கணும்னு அர்த்தம். இவனுக்கு தெரியாது, பொம்பளையால் தூக்கிட்டு ஆட சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் தவறு. அதெல்லாம் தெரியாமல் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. கொஞ்சமாக தான் சோத்துக்கத்தாழை தேய்க்கணும். அப்படியே தேய்ச்சாலும் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே கண்டிப்பாக தலையை அழைச்சிடணும். அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா மூளை காய்ச்சல் ஏற்பட்டு மூளை செயல் இழந்து போயிடும். அப்போ நிறையா வந்து நம்ம புழு வெட்டு இல்லை, நம்மளே வந்து யாருக்கும் பயன் இல்லாமல் போயிடும். புழு வெட்டுக்கான மருந்தை இந்த இலையிலேருந்து ஏன் சொல்கிறோம்னா, தலையில் தேய்க்கிறோம், ஏன்னா புழு வெட்டுக்கு நிறைய மருந்துகளை செய்கிறோம், அதெல்லாம் நிறைய தவறுகள் வரும். தவறுகளை திருத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். அந்த புழு வெட்டுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிப்போம். இந்த அகத்திக்கீரையை தலையில் புழு வெட்டி வட்ட வட்டமாக வந்து அந்த தலையில் நல்லா வழுக்கையாக போயிருக்கும். அதெல்லாம் வந்து பெண்களுனாலும் ஆண்களுனாலும் அந்த சொட்டையை மறைக்கிறதுக்கு அவங்க அதை மறைச்சி வந்து தலைவாரி இருப்பாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புழு வெட்டுனதுனால தான் அந்த வட்ட வட்டமாக வழுக்கையாக விழுந்துட்டுருக்குது. அந்த வழுக்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைக்கு அதிகமாக இருந்ததுனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மருந்தை வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 வெங்காயம் சேர்க்குறேன்.
சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 2 பல்லு. இந்த வழுக்கை உள்ள இடத்துல தடவுறதுக்கு ஏற்ற மாதிரி மருந்தை கூட்டிக்கிறலாம். சேர்த்து நம்ம நிறையா எடுத்து அரைச்சிக்கிறலாம். அளவை வந்து கொஞ்சம் கூட்டி நீங்கள் அரைச்சிக்கணும். உப்பு வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். எலுமிச்சம் சாறு ஒரு அரை பழத்தளவு சாறு சேர்த்துக்கணும். உப்பு நல்லா கரைஞ்சிடணும். உப்பு நம்ம அதிகம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பயப்பட வேண்டாம். தலையில் எரியும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவும் நினைக்க வேண்டாம். அந்த மூலிகையினுடைய சாரமும் எலுமிச்சஞ்சாரும் சேர்ந்து இருக்கிறதுனால அது அந்த புழுவெட்டு இருக்கிற இடத்துல போட்டாக்கா புழு சீக்கிரமாக செத்து போயிடும். சீக்கிரமாக முடி முளைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக உருவாகும். கடலில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை குளிக்கிறோம். நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம், அது தனி. கடலுக்குள்ளே போய் குளித்தாலே பாதி நோய் சரியாயிரும். ஏன்னா கடற்காற்று மேலே பட்டாலே பாதி கிருமிகள் நம்ம உடம்புலேருந்து வெளியாயிரும். அதனால தான் கடல்னா உப்பு. கடல் போய் கடலில் வந்து சேர்க்க சொல்லுவாங்க. கடல்னா உப்பு. அந்த உப்பை நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு தண்ணி தலையில் பட்டாலே அந்த நோய் கிருமிகள் சேர்த்து அந்த புழு வெட்டு குறைஞ்சிரும். நேரடியாக உப்பு சேர்த்துருக்கோம், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கோம், அகத்திக்கீரை சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி சம அளவு எடுத்து எந்த இடத்துல அந்த சொட்டை விழுந்திருக்கோ அந்த இடத்துல வச்சு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிடம் அதை வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த எடுத்துகிட்டு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையலசிட்டு வந்தோம்னா மீண்டும் அந்த இடத்துல முடி கண்டிப்பாக முளைக்கும். கொஞ்சம் நாள் பொறுத்தா முளைக்கணும். நேற்று தடவணும், இன்றைக்கி தடவணும், 10 நாள். அந்த புழு வெட்டு முதல்ல மாறணும். இங்கே மீசையில் ஒரு பக்கம் திண்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே சரியாக்கணும், தலையில் ஒரு பக்கம் திண்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா காலில் முடியில் போய்கிட்டு இருக்கோம். அப்போது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது, ரத்தத்தில் இருக்கும். அதனால் நம்ம வேப்பங்குச்சியில் பல் விளக்கிட்டு வந்து இந்த மாதிரி தலையில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா எங்கெங்கே போனாலும் அந்த கிருமிகள் குறைஞ்சிரும். கிருமிகள் குறைஞ்சினா புழு வெட்டு குறைய ஆரம்பிச்சிடும். புழு வெட்டு குறைஞ்சினா அந்த முடியில் மீண்டும் வந்து அந்த சொட்டையான இடம் அது எப்படி இருக்கும், ₹1 காசு அளவுக்கு வட்டம் போட்டு விட்டுருக்கோம். வட்டம் வட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா முகத்தில் தாடி ஒரு பக்கத்தை திண்டுக்கிட்டே போகும். இந்த மாதிரி இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அதெல்லாம் சரியாயிட்டு வரும். இதுக்கு வந்து இது ஒரு சரியான மருந்து. இது ஒரு மேல் பூச்சு. இது உள் மருந்து கிடையாது. மேல் பூச்சா பூசினாலே போதும். இதை வந்து உள்ளே சாப்பிட்டா தவறு பண்ணாது. ஆனால் உள்ளே சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே பூசி குறைஞ்சது 15 நிமிடம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தொடச்சி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியை வச்சு கழுவிடலாம். இல்லைன்னா தலையழைச்சிட்டு வந்தீங்கன்னா புழுவெட்டு சரியாகி மீண்டும் முடி முளைக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். இன்னைக்கு நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில நம்ம லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.